கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் பார்க்க போறோம். आज भजन संगीता पहले अध्याय के चौथे वचन को हम देखेंगे। நம்ம ஏற்கனவே 3 வசனம் பார்த்துருக்கிறோம். हमने पहले ही तीन वचन को देखा है। இந்த 4ஆவது வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கணுங்கிறத பார்க்கலாம். अभी ये चौथे वचन को कैसे पढ़ना है वो हम देखेंगे। நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கலாம். हम वचन को पढ़ेंगे। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, துன்மார்க்கரோ அப்படி இராமல் दुष्ट लोग ऐसे नहीं होते, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். वे उस भूसी के समान होते हैं जो पवन से उड़ाई जाती है। ஸோ இதை நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம். तो इसे हम एक एक करके देखेंगे। முதல்ல துன்மார்க்கத்தை பற்றி பார்க்கலாம். पहले हम दुष्ट के बारे में देखेंगे। இந்த துன்மார்க்கன் அப்படின்னு சொன்னா ये दुष्ट का अर्थ है, அதுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா उसको इब्रानी भाषा में ராஷா அப்படின்னு சொல்லுவாங்க. राशा कहते हैं। அதை நீங்க பன்மை சொல்ல வரும்போது, उसे अनेक वचन में जब देखते हैं, துன்மார்க்கர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது, दुष्टे जब हम कहते हैं, அப்போ அதுக்கு அதுல ரஷாயிம் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे रशाइम कहते हैं। இப்போ இதுல இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, अब इसे आप अंग्रेजी में देखेंगे तो द अनगॉडली அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. द अनगॉडली ऐसा दिया है। சோ த அன்காட்லிக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லணும்? द अनगॉडली को इब्रानी भाषा में कैसे कहना है? அது ஹா ரஷாயிம் அப்படின்னு சொல்லணும். उसे हा रशाइम कहना है। சோ ஹாங்கிற வார்த்தை இந்த தங்கிற வார்த்தைக்கு வரும். ये हा, ये जो शब्द है वो द के लिए आता है। சோ இதுல முதல் வார்த்தையை நம்ம பார்த்திருக்கிறோம். इसमें हमने पहले शब्द को देखा है, ஹா ரஷாயிம். हा रशाइम। அடுத்தது நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे। அடுத்தது பதரை பற்றி நம்ம பார்க்கலாம். अगला हम उस भूसी के बारे में देखेंगे। பதருக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க? उस भूसे को इब्रानी भाषा में क्या कहते हैं? மோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे मोट्स कहते हैं। ஸோ இது பதரை போல அப்படின்னு சொல்லி வரும்போது, उस भूसे के जैसा जब ऐसा कहते हैं, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது லைக் த சாஃப் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. वही जब हम अंग्रेजी में देखते हैं लाइक द शाफ, இந்த போல அப்படின்னு சொல்லி வரும்போது, ये उसके समान जब आता है, அதுக்கு எபிரேய வார்த்தையில ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. उसको इब्रानी भाषा में सिर्फ एक ही शब्द है, காஃப் மட்டும் அதுல இன்வால்வ் ஆகும். उसमें सिर्फ काफ जुड़ता है। ஸோ அதை நீங்க சொல்லும்போது उसे उच्चारण करते समय காமோட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. कामोट्स कहना है। அதுக்கு அர்த்தம் என்னது? उसका क्या अर्थ है? பதரை போல, भूसी के समान। ஸோ பதரை போல அப்படிங்கிற வார்த்தைக்கு तो भूसी के समान इस शब्द को காமோட்ஸ் அப்படின்னு சொல்லணும். कामोट्स कहना है। ஸோ முதல்ல நம்ம துன்மார்க்கரை பற்றி பார்த்தோம். तो पहले हमने दुष्ट के बारे में देखा, அடுத்தது நம்ம பதரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். और अभी हमने भूसी के बारे में देखा। அடுத்தது நம்ம காற்றை பற்றி பார்க்கலாம். अगला अब हम उस पवन के बारे में देखेंगे। இந்த காற்றுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க? ये पवन को इब्रानी भाषा में क्या कहेंगे? रुआक அப்படின்னு சொல்லுவாங்க. रुआक ऐसा कहना है। இந்த रुआக்குங்கிற வார்த்தை, ये रुआक ये जो शब्द है அது காற்றுக்கும் அதுதான், वो पवन के लिए भी वही है। அதே மாதிரி பரிசுத்தாவிக்கும் ஆவிக்கும் रुआக்குன்னு தான் சொல்லுவாங்க. उसी तरह वो आत्मा के लिए भी वही है, रुआக்குன்னு சொல்லுவாங்க. रुआक ही कहना है। ஸோ रुआக்குங்கிற வார்த்தை, तो ये जो रुआक ये जो शब्द है, இது வாக்கிய இடத்துக்கு தகுந்தவாறு அதனுடைய அர்த்தம் மாறும். वो उस सेंटेंस के अर्थ के हिसाब से उसका मतलब बदलता है। சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். अगला हम देखेंगे, காற்று பறக்கடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. उड़ाई जाती है। இந்த பறக்கடிக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, इस उड़ाई जाती है इस शब्द के लिए, அதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்கன்னா, उसको इब्रानी भाषा में क्या कहेंगे? நாதாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे नादाफ कहना है। ஆனா அது ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது, पर क्योंकि वो यहाँ पे फ्यूचर टेंस में है, அந்த நாதாஃப்க்கு முன்னாடி उस नादाफ के सामने தாவ் வரும். ताव आएगा, அதுல நூன் எடுபட்டு போயிரும். वहां से नून हट जाएगा। அதை பற்றி நான் ஏற்கனவே நான் சொன்னேன். उसके बारे में मैंने पहले ही बताया है। இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த வீடியோஸ்ல வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். इसके बारे में हम आने वाली वीडियोस में देखेंगे। அந்த நூன் எப்படி எடுபட்டு போகுது, वो नून कैसे हट जाता है, அதுக்கு பதிலா தாவ் வரும். उसकी जगह पे ताव आता है, அப்புறம் கடைசில நூ வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? और आखिर में नून आता है तो क्या करना है? சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். इन सभी को हम देखेंगे। சோ இதுல ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும்போது, तो ये सब जब फ्यूचर टेंस में आता है, அத
ஃபேனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे तिट फेनू कहना है। ஸோ நாதாஃப் அப்படிங்கிறது பறக்கடிக்கிறது. तो ये नादाफ का अर्थ है उड़ाए जाना, ஆனால் ஃபியூச்சர் டென்ஸில் வரும்போது पर जब वो फ्यूचर टेंस में आता है அதை திட் ஃபேனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे तिट फेनू कहना है। ஸோ முதல்ல நம்ம அன்காட்லி பற்றி பார்த்தோம். तो पहले हमने उस दुष्ट के बारे में देखा, அது ஹா ரஷாயிம் அப்படிங்கிறது பார்த்தோம். वो हार शाइम कहना है। அதுக்கு பிறகு நம்ம பதுரை போல அப்படிங்கிறது பார்த்தோம். उसके बाद हमने वो भूसी के समान उसको हमने देखा। அதை வந்து நம்ம எபிரேய மொழியில் என்ன சொல்வீங்க? उसको हम इब्रानी भाषा में क्या कहना है? காமோட்ஸ். कामोट्स। அப்புறம் காற்றை பற்றி பார்த்தோம். फिर हमने उस पवन के बारे में देखा, அதை ருவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे रुआक कहना है। பறக்கடிக்கிற அப்படிங்கிற வார்த்தைக்கு और फिर उड़ाए जाना इस शब्द को அதுக்கு திட் ஃபேனு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். उसे तिट फेनू कहना ही हमने देखा। இப்போ நம்ம வந்து ஃபுல் வசனத்தையும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். अब हम पूरे वचन को पढ़कर देखेंगे। பைபிள் பாருங்க, கீழே இங்கிலீஷில் பார்க்கும்போது हम अंग्रेजी में यहाँ देखते हैं, த அன்கார்லி ஆர் நாட் சோ பட் ஆர் லைக் த சாப் விச் த விண்ட் ட்ரைவத் அவே. இதை நம்ம வந்து ஹீப்ரூவில் பார்க்கலாம். इसको अब हम इब्रानी भाषा में देखेंगे। ஸோ முதல் வார்த்தையை வாசித்து பாருங்க. पहले शब्द को पढ़कर देखिए, அது லோ, वो लो है, அப்புறம் கென், फिर कैन, ஹா ரஷாயிம், हा रशाइम, அப்புறம் கீ. फिर की। அதை ஃபுல்லாக வாசிக்கும்போது उसे एक साथ पढ़ते समय லோ கென் ஹா ரஷாயிம் கீ. लोकिन हा रशाइम की। அடுத்தது என்ன வருது? अगला क्या है? இம். इम। அதுக்கு பிறகு காமோட்ஸ். फिर कामोट्स। ஸோ இதை ரெண்டையும் சேர்த்து வாசித்தீங்கன்னா तो ये दोनों को मिलकर पढ़ेंगे तो இம் காமோட்ஸ் इम कामोट्स, பட் ஆர் லைக் த சாஃப். बट आर लाइक द चाफ। ஸோ இந்த வார்த்தைக்கு இம் காமோட்ஸ்னு சொல்லுவாங்க. तो इन शब्दों के लिए इम कामोट्स कहना है। அப்புறம் ஆஷேர், फिर आशेर, திட்ஃபேனு ருவாக். तिट फेनू रुआक, ஆஷேர், आशेर, திட்ஃபேனு ருவாக். तिट फेनू रुआक। இப்போ நான் அதை ஃபுல்லாக நான் வாசிக்கிறேன். अब मैं उसे पूरी तरह से पढ़ता हूँ। இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. अभी अच्छे से ध्यान दीजिए। லோ கென் ஹா ரஷாயிம் கி இம் காமோட்ஸ் ஆஷேர் திட்ஃபேனு ருவாக். ஒன்ஸ் அகெயின் என் கூட சேர்ந்து வாசிங்க. லோ கென் ஹா ரஷாயிம் கி இம் காமோட்ஸ் ஆஷேர் திட்ஃபேனு ருவாக். இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து வாசிங்க. फिर से मेरे साथ पढ़िए। லோ கென் ஹா ரஷாயிம் கி இம் காமோட்ஸ் ஆஷேர் திட்ஃபேனு ருவாக். ஸோ இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி வாசிங்க. तो इन वचनों को आप दररोज पढ़कर देखिए। நம்ம 4 வசனங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். हमने अभी तक 4 वचनों को पढ़ा है। 5ஆவதும் 6ஆவதும் நம்ம பார்ப்போம். हम 5वां और 6ठा भी करके देखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। எங்களோடு இணைந்திருங்க. हमारे साथ जुड़े रहिए அநேக ஆழமான கருத்துக்களை நீங்கள் படித்துக் கொள்வீங்க. और गहराई के चीज़ों को आप पढ़ कर लेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।